தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அரசியல்களும் தற்போது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. அந்த வகையில் பாஜகவை சேர்ந்த குஷ்பு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். முதல் முறையா சுந்தர்சி சார் நேரடி அரசியல் களத்துல இறங்குறாரு. எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. ஒரு முனைவுங்கிறது முறையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நான் எப்பவுமே சொல்றேன், என்னுடைய பேக் போன் அவர் தான். ஸோ கர்த்தா தர்த்தா எல்லாமே அவர் தான். ஸோ அவருக்கு சில பேர் நினைக்கலாம் அரசியல் பத்தி அவருக்கு என்ன தெரியும். ஆனா களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிய வரும் அரசியலும் வரலாறும் எந்த வகையில அவருக்கு ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு, அது அவங்களுக்கு தெரிய வரும். மதுரை மத்திய தொகுதியை செலக்ட் பண்ண என்ன காரணம்? ஏன்னா பிடிஆர் சார் இருக்கார், சிட்டிங் மினிஸ்டர், ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட், அவரை எதிர்த்து போட்டியிட என்ன காரணம்? அவர் என்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட டைரக்டா கேட்கணும். மேம், நீங்க பிஜேபியில இருந்து கண்டெஸ்ட் பண்ணல, ஏன் மேம்? உங்களுக்கு ஏதாச்சும் மத்திய இணையமைச்சர் பொறுப்பு அந்த மாதிரி அமைச்சர் பதவி வழங்கப்படுறாங்க? ஏன் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்குன்னு நான் நினைக்கிறீங்க. இந்த தேர்தலில் வின்னிங் கேண்டிடேட்ஸ் நிறைய இருக்காங்க. எனக்கு மதுரையில் இவர் இருக்கிறதுனால நான் இங்க இருக்கணும், மேக்சிமம் நான் இங்க இருக்கணும். நடுநடுல வேற வேற இடத்துக்கு நான் பிரச்சாரத்துக்கு போகணும். எனக்கு ஒரு தொகுதி கொடுத்தாங்கன்னா அந்த தொகுதியில் தான் நான் ஸ்டக் ஆயிடுவேன். நான் எந்த வேலையும் பார்க்க முடியாது. இந்த தேர்தலில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். யார் எங்கிருந்து போட்டியிடுறாங்க முக்கியம் கிடையாது. பாஜகவோட ஒரு சாதாரண காரியகர்த்தா நினைச்சிட்டு நான் எல்லா வேலையும் செய்யறேன். அண்ணாமலை சார் இந்த வட்டம் சீட்டு வழங்கல. மாநில தலைவர் நயினார் அவர்கள் போட்டியிடுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது கட்சியில எடுத்த முடிவு, அதுக்கு நாங்க என்ன பார்க்க முடியும்? இல்ல மேம், ஒரு மாநில தலைவராக இருக்கும்பொழுது அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிமுகவும் பாஜகவும் தனிச்சு நிற்கும் போது பாஜக பெர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சு. இப்போ கூட்டா நிக்கிறாங்க, அது எப்படி கிட்ட கேளுங்க. அந்த கேள்வி என்கிட்ட கேட்க கூடாதுல்ல. மேம், விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருடைய ஃபேக்ட் எப்படி நான் பாக்குறேன்? ஒரு ஃபேக்ட் ஆக்சுவலா அவர் அதிமுக ஓட்டம் தான் பிரிக்க போறதா சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்றதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. தேர்தலுக்கு வந்திருக்காரு, இந்த களத்துல இறங்கியிருக்காரு. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். நடிகர்கள் நடிகருக்கு வர கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படி சொல்லியிருந்தாங்க. விஜய் சாருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவரை எம்ஜிஆர் இருக்கட்டும் சரி, ஜெயலலிதா மேடம் இருக்கட்டும் சரி, அவங்க அரசியலுக்கு ஆட்சியை பிடிச்சாங்க. ஒரு நடிகரா சுந்தர்சி சார் எப்படி வெற்றி பெறுவாங்க? மக்கள் தான் வாக்களிக்கணும். அதான் சொன்னேன். விஜய் சார் இருக்கட்டும், சுந்தர் சார் இருக்கட்டும், யார் இருந்தாலும் 23ஆம் தேதி வாக்களித்ததுக்கு அப்புறம் 4ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் பேசுவோம். இப்போ தமிழகத்துல 4 முனை போட்டி 5 முனை போட்டி அப்படி சொல்றாங்க. இப்போ சுந்தர்சி சார் கூட முந்தானத்தை சொல்லியிருந்தாரு, உதயசூரியனுக்கும் அதிமுக தான் போட்டி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் போட்டியில விஜய் இருக்காரு மேம், அவங்களை நீங்க ஒரு போட்டியாளரா நீங்க கருதலையா? புதுசா வந்திருக்காரு இல்லைங்க. நீங்க அவருடைய பாப்புலாரிட்டி வச்சுதான் அவர் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பாக்குறீங்க. ஆனா களத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு அதிமுக திமுக தானே இருக்கு. சோ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக அந்த போட்டி தான் நான் பாக்குறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடங்கள்ல மேம் வெல்லும்? நாங்க ஆட்சி அமைக்கிற அளவுக்கு நாங்க வெற்றி பெறுவோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க தலைவரா பாக்குறீங்களா? என்டிஏ கூட்டணியில முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்காரு, அதனால கேட்க. நிச்சயமாக. இல்லைன்னா முதலமைச்சர் கேண்டிடேட் நாங்க ஏன் சொல்லுவோம்? அவர் 2006 இருந்து 2021 வரைக்கும் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மிக சிறந்த தமிழகத்துல ஒரு உற்சாகம், தமிழகத்துல ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு, ஏன்னா அம்மா வகையில வந்ததுனால பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நிச்சயமாக 5 வருடமா அவருடைய ஆட்சியில் அவருடைய ஒரு தலைமையில நம்ம தமிழகம் எப்படி வளர்ந்தது நம்ம பார்த்தோம். நிச்சயமாக மக்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு.